எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம். ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் மட்டும் போதுன்னா 250, வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 550 வரும். ஸோ இந்த ஜூலைலேருந்து அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ 36 டெஸ்ட் இருக்கும். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டிற்கான உலகின் 100 சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் நிர்மலா சீதாராமன் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 28வது இடம். ஸோ நிர்மலா சீதாராமன் யாரு? நம்ம நாட்டுடைய மத்திய நிதியமைச்சர் தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள். உலகின் 100 சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலை வந்து இப்போ ஃபோர்ப்ஸ் இதழ் வெளியிட்டிருக்கு. ஸோ அந்த பட்டியலில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 28வது இடத்த பிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாப் 100 சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் நிர்மலா சீதாராமன் 28வது இடம். ஸோ மொத்தமாக இதில் எத்தனை இந்திய பெண்கள் இடம்பெற்றிருக்காங்க இந்த 100 பேரில் அப்படின்னு பார்க்கும்போது 3 இந்திய பெண்கள் இடம்பெற்றிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டோம், அவங்க 28வது இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து இந்தியாவின் ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா, இவங்க வந்து 81வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்த ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா யாருன்னா, இவங்க HCL டெக்னாலஜிஸ் நிறுவனத்துடைய தலைவர் தான் ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா. நெக்ஸ்ட் கிரண் மஜூம்தார் ஷா, இவங்க 82வது இடத்த பிடிச்சிருக்காங்க இந்த பட்டியலில். இவங்க வந்து பயோகான் இந்தியா நிறுவனத்துடைய செயல் தலைவர் மற்றும் அதோடைய நிறுவனர் வந்து கிரண் மஜூம்தார் ஷா தான். அடுத்து ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ். ஸோ இந்த 100 பெண்கள் பட்டியலில் நம்ம இந்தியாவிலேருந்து 3 பேர் இடம்பெற்றிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். அவங்க யாருன்னு பார்த்தாச்சு. அடுத்து முதல் 3 இடங்களில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஆணையத்துடைய தலைவரான உர்சுலா வாண்டர்லேயன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. உர்சுலா வாண்டர்லேயன். அடுத்து 2வது இடத்துல கிறிஸ்டின் லகார்டே, இவங்க ஐரோப்பிய மத்திய வங்கியுடைய தலைவர் தான் கிறிஸ்டின் லகார்டே. அடுத்து இத்தாலியுடைய அதிபர் ஜார்ஜியா மெலானி வந்து 3வது இடத்த பிடிச்சிருக்காங்க. ஸோ இத்தாலி தான் வந்து இந்த வருஷம் G7 அமைப்புக்கான தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதன்படி G7 நாடுகளுடைய உச்சி மாநாடு இந்த வருஷம் இத்தாலி நாட்டில் வந்து ஃபசானோ அப்படிங்கிற நகரத்தில் இத்தாலி தலைமையில் நடைபெற்றது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் பார்க்கலாம். சமீபத்தில் வெளியான தரவரிசைகள், அதில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உலகளாவிய இயற்கை பாதுகாப்பு குறியீடு 2024 நம்ம இந்தியா வந்து 176வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து இந்த வருஷத்துக்கான உலக சட்ட விதிகளின் குறியீட்டில் இந்தியா 79வது இடத்த பிடிச்சிருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியா 10வது இடத்த பிடிச்சிருக்கு. கழிவுநீர் தொட்டி மரணங்களில் நம்ம தமிழ்நாடு முதல் இடத்த பிடிச்சிருக்கு. நெட்வொர்க் தயார் நிலை குறியீடு 2024 இந்தியா வந்து 49வது இடத்த பிடிச்சிருக்கு. 2வது கேள்வி, விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் எத்தனை கோடி முறை மகளிர் பயணம் மேற்கொண்டுள்ளனர்? ஆன்சர் 600 கோடி முறை. ஸோ விடியல் பயணம் திட்டம் அப்படிங்கிறது 2021ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி தொடங்கப்பட்டதுதான் விடியல் பயணம் திட்டம். ஸோ யாருக்காக அப்படின்னா பெண்களுக்காக தான். ஸோ அரசு பேருந்துகளில் கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக பயணிக்கும் வகையில் தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க 2021 மே மாதம் 8ஆம் தேதி. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகள் வந்து இலவசமாக அரசு பேருந்துகளில் பயணம் மேற்கொள்ள முடியும். ஸோ இப்போது இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுலேருந்து இப்போது எத்தனை கோடி முறை பெண்கள் வந்து இலவசமாக அரசு பேருந்துகளில் பயணிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 600 கோடி முறை இவங்க பயணிச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. கவனிங்க, விடியல் பயணம் திட்டம் அப்படிங்கிறது தமிழகத்தில் இலவச பயண திட்டம், பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம். இப்போ இந்த திட்டத்தின் கீழ் 600 கோடி முறை பெண்கள் வந்து இலவசமாக அரசு பேருந்துகளில் பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விடியல் பயணம் திட்டத்தினால பெண்கள் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அவங்க சேமிக்கிறாங்க. அவங்களுடைய செலவில் இந்த 900லேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அவங்க மாதந்தோறும் சேமிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த ஸ்கீம் விடியல் பயணம் ஸ்கீம் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 1,14,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் அவங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாயானது செலுத்தப்பட்டு வருகிறது. ஸோ அந்த ஸ்கீம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது மகளிர் உரிமை தொகை திட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விடியல் பயணம் திட்டம் வந்து இப்போது மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் விரிவுபடுத்தியிருக்காங்க. இப்போது திண்டுக்கல், அடுத்து பார்த்தீங்கன்னா கோவை, நீலகிரி மாவட்டம், இந்த 3 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மலை பகுதிகளுக்கும் இந்த விடியல் பயணம் திட்டமானது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரீசன் நியூஸ். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட
ஒரு சில முக்கியமான திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு, தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருது. இது 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணாவுடைய பிறந்த நாளில் தான் காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வருஷம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் இந்த திட்டத்துக்கு 13,720 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் புதுமை பெண் திட்டம். இப்போ 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சுட்டு அடுத்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாங்களே மாணவிகள், அவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதற்காக தான் புதுமை பெண் திட்டம். இது 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. எங்கன்னா சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த புதுமை பெண் திட்டம் பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் உரிமைத்துறையின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. இந்த வருஷ பட்ஜெட்டில் இந்த திட்டத்துக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னா 370 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் காலை உணவு திட்டம். ஸோ இது 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணாவுடைய பிறந்த நாளில் தான் இந்த காலை உணவு திட்டமும் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ தொடக்க பள்ளிகள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா காலை உணவு வழங்குவதற்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. மதுரையில் நெல்பேட்டையில் தான் இந்த திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். ஸோ இது என்ன திட்டம் அப்படின்னா, மக்களுடைய குறைகளை தீர்க்கும் வகையில் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது 4வது புதன்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் வட்ட அளவில் தங்கி இருந்து அங்கே உள்ள மக்களுடைய குறைகளை கேட்டு தீர்ப்பதற்காக தான் இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். ஸோ இதை எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா இந்த வருஷம் ஜனவரி 31ஆம் தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் முதல்வன் திட்டம். இது 2022ஆம் ஆண்டு மார்ச் 1 தேதி தொடங்கப்பட்டது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கிறதுக்காக தான் இந்த நான் முதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருப்பாங்க. 3வது கேள்வி, வாகன உற்பத்தி துறையில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக இந்தியா உள்ளது? ஆன்சர் 3வது பெரிய நாடாக. ஸோ வாகனங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இந்தியா 3வது மிகப்பெரிய நாடாக இருக்குது. முதல் இடத்துல அமெரிக்கா இருக்குது, 2வது இடத்துல சீனா இருக்குது, 3வது இடத்துல 3வது பெரிய நாடாக இந்தியா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ காற்று மாசுபாடு இப்போ அதிகரிச்சு வருது இல்லையா. ஸோ இதில் ஒரு முக்கிய பங்களிப்பாக வாகன போக்குவரத்து இருக்குது. ஸோ வாகன போக்குவரத்துனால பார்த்தீங்கன்னா 40% காற்று மாசுபாடு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஸோ காற்று மாசுபாடு அதிகரிக்கிறதுல வாகன போக்குவரத்து 40% பங்களிக்குது. ஸோ எப்படி வாகன போக்குவரத்துனால காற்று மாசுபாடு ஏற்படுது அப்படின்னு கேட்கலாம். ஸோ பெட்ரோல், டீசல்லாம் எரிபொருளாக பயன்படுத்தக்கூடியதான் இந்த வாகனங்கள். ஸோ அந்த வாகனங்களில் பார்த்தீங்கன்னா எரிபொருள் பயன்படுத்தும் போது இந்த புகை வெளியாகுது. இந்த புகை வெளியாகிறதுனால காற்று மாசுபாடு அதிகரிக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் சார்ந்த எரிபொருளை ஆண்டுக்கு 22 லட்சம் கோடி மதிப்பில் நம்ம இந்தியா இறக்குமதி செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த காற்று மாசுபாடை நம்ம குறைக்கிறது, அதே மாதிரி கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கணும் அப்படின்னா இதுக்கு மாற்றாக வேறொரு விஷயத்த நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த வகையில் தான் மின்சார வாகனங்கள் பயன்பாடை அதிகப்படுத்துறதுக்கு இந்தியா முயற்சி மேற்கொண்டு வராங்க. அதுக்காக ஃபேம் இந்தியா ஸ்கீம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மின்சார வாகன சந்தையில், நம்ம இந்தியாவுடைய மின்சார வாகன சந்தையில் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் 5 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாகும். இந்த மின்சார வாகன சந்தையோட மதிப்புங்கிறது 20 லட்சம் கோடி அடையும் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நெடுஞ்சாலை போக்குவரத்து அமைச்சரான நிதின் கட்கரி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். உலக அளவில் பார்த்தீங்கன்னா மீன் உற்பத்தியாளராக 2வது பெரிய மீன் உற்பத்தியாளராக இந்தியா இருக்கு. அடுத்து உலக அளவில் 2வது மிகப்பெரிய அலுமினியம் உற்பத்தியாளராக இந்தியா இருக்கு. அடுத்து 4th கொஸ்டின், ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டத்தை கீழ்கண்ட எந்த விண்வெளி நிறுவனம் மேற்கொள்கிறது? ஆன்சர் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம். இஸ்ரோ 1969ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டதா இஸ்ரோ. இதை நிறுவியவர், இதோடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னா விக்ரம் சாராபாய். இதோட ஹெட் குவார்ட்டர் பெங்களூர்ல இருக்கு. இப்போ இந்த இஸ்ரோ தான் ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற ஆய்வு திட்டத்தை முன்னெடுத்திருக்கு. ஸோ ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டம் என்ன, இதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். என்னன்னா, இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ப்ரோபா 3 அப்படிங்கிற விண்கலத்தை இஸ்ரோ விண்ணில் செலுத்திருக்கு. PSLV C-59 ராக்கெட் மூலமாக இஸ்ரோ விண்ணில் செலுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அந்த ப்ரோபா 3 அப்படிங்கிறது ESA, யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி தான் அந்த ப்ரோபா 3 அப்படிங்கிற இரட்டை செயற்கைக்கோளை உருவாக்கியிருப்பாங்க. அந்த இரட்டை செயற்கைக்கோள்களை பார்த்தீங்கன்னா விண்ணில் செலுத்தி கொஞ்சம் பக்கத்தில் அதை நிலைநிறுத்திருப்பாங்க. கொஞ்சம் தூர தொலைவில் 2 செயற்கைக்கோள்களையும் நிலைநிறுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த திட்டத்தின் கீழ் 2 விண்கலன்களானது விண்ணில் செலுத்தப்பட போறாங்க. ஸோ எந்த ராக்கெட் மூலமாகனா PSLV C-60 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்துறாங்க.
ஸோ இந்த 2 விண்கலன்கள் சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டத்தின் கீழ் 2 விண்கலன்கள் வந்து செலுத்தப்பட போகுது. ஸோ அதில் ஒன்று வந்து சேசர், இன்னொன்று வந்து டார்கெட். சேசர் மற்றும் டார்கெட் இந்த 2 விண்கலன்கள் தான் விண்ணில் செலுத்தப்பட போகுது. இதை வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய தனியார் நிறுவனம் தான் வடிவமைச்சிருக்கு. இந்த இஸ்ரோவுடைய வழிகாட்டுதல்களின்படி இந்த 2 விண்கலன்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது PSLV C-60 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட போகுது. இந்த ஒவ்வொரு விண்கலன் பார்த்தீங்கன்னா 400 கிலோ எடை கொண்டது. தலா 400 கிலோ எடை கொண்டதான் இந்த விண்கலன்கள். ஸோ இப்போ இந்த 2 விண்கலன்களையும் விண்ணில் செலுத்தி அதை பார்த்தீங்கன்னா புவியோட சுற்றுவட்ட பாதையில், வெவ்வேறு சுற்றுவட்ட பாதையில் 2 விண்கலத்தையும் நிலைநிறுத்த போறாங்க. அதுக்கப்புறமா 2மே பார்த்தீங்கன்னா ஒன்றின் மேல் ஒன்று இணைக்கப்படும், ஒருங்கிணைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற திட்டமே. ஸோ எதுக்காக 2 விண்கலன்களை தனித்தனியாக வெவ்வேறு சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தணும், அதுக்கப்புறம் ஏன் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரலாம். இந்த ஸ்கீமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி திட்டம் தான். இப்போ நம்ம ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளி வீரர்கள் 3 பேரை வந்து பூமியிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில் அனுப்பி அங்கே 3 நாள் அவங்கள தங்கியிருந்து அங்கே ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் அவங்கள பூமிக்கு பத்திரமாக கொண்டு வருவதான் ககன்யான் திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் அங்கே விண்வெளி வீரர்கள் வந்து விண்வெளிக்கு அனுப்ப போகிறாங்க இல்லையா. ஸோ அங்கே இருக்கும்போது விண்வெளி வீரர்களை இன்னொரு விண்கலத்துக்கு மாற்றுவது, அதே மாதிரி எரிபொருட்களை வந்து மாற்றுவதற்கு இந்த திட்டம் ஒரு முன்னோட்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா விண்வெளியில் வந்து இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு விண்வெளி மையத்தை அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அதாவது பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிற பேர்ல 2035ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவுக்குன்னு சொந்தமான ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த விண்வெளி நிலையம் அமைக்கிறதுக்கும் இந்த திட்டம் முன்னோட்டமாக இருக்கும், உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. ஸோ ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது தான் ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த 2 விண்கலம் பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு சுற்றுப்பாதைகளில் நிலைநிறுத்தப்படும். அதுக்கப்புறமா இது ஒருங்கிணைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் பார்க்கலாம். எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள். ஸோ எக்ஸ்போசாட் அப்படிங்கிறது விண்வெளியில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் ஆய்வு செய்யறதுக்காக, ஊடுகதிர்கள் ஆய்வு செய்யறதுக்காக இந்த வருஷம் நியூ இயர் அன்னைக்கு அனுப்பப்பட்டது. இது வந்து PSLV C-58 ராக்கெட் மூலமாக அனுப்பப்பட்டது. அடுத்து ஆதித்யா L1 விண்கலம். இது PSLV C-57 ராக்கெட் மூலமாக சூரியனோட புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக இஸ்ரோ அனுப்பிய முதல் விண்கலம் தான் ஆதித்யா L1. அடுத்து INSAT 3DS செயற்கைக்கோள். இது GSLV F14 ராக்கெட் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கு. மெழுகு மூலமாக இயங்கக்கூடிய ராக்கெட்டை வந்து ஜெர்மனி உருவாக்கியிருக்கு. அந்த ராக்கெட்டோட பேர் வந்து SR-75. அடுத்த நிலவின் தொலைதூர பகுதியில் நிலைநிறுத்தப்பட்ட தரையிறக்கப்பட்ட விண்கலம் சீனாவுடைய விண்கலம் எதுனா சாங்கே 6. அடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நிலவு ஆய்வு செய்யறதுக்காக பாகிஸ்தான் அனுப்பிய முதல் செயற்கைக்கோள் எது அப்படின்னா iCube கமர் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கான கொஸ்டின். ஸோ இதுக்கு முன்னாடி சந்திராயன் 3 விண்கலத்தை வந்து நம்ம இஸ்ரோ லான்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எந்த ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருந்தாங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ அது மாதிரி ஏற்கனவே நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம். வரையாடு, நீலகிரி வரையாடு தினம் எப்போ அனுசரிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கரெக்டாக October 7ன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் வெரி குட். இந்த கொஸ்டினுக்கும் மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்த 5வது கேள்வி, பறவைகள் நல ஆணையத்தின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுற்றுச்சூழல் பருவநிலை மாறுபாடு மற்றும் வனத்துறை செயலர் தான் பறவைகள் நல ஆணையத்துறை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு அமைக்கப்பட்ட பறவைகள் நல ஆணையத்துடைய பதவிக்காலம் முடிவடைந்திருக்கு. ஸோ அதை அடுத்து அந்த ஆணையமானது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன்படி இந்த பறவைகள் நல ஆணையத்துடைய தலைவராக சுற்றுச்சூழல் பருவநிலை மாறுபாடு மற்றும் வனத்துறை செயலர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. உறுப்பினர்களாக வருவாய் நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, சுற்றுலா வளர்ச்சி துறைகளை சேர்ந்த ஆணையர்கள் இருப்பாங்க. மேலும் தமிழ்நாடு முதன்மை தலைமை வன பாதுகாவலரும் உறுப்பினராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஈரநிலம் இயக்கம் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 100 ஈரநிலங்களை வந்து அதாவது ஈரநிலங்களை கண்டுபிடிச்சி அந்த ஈரநிலங்களை வந்து அங்கே உள்ள சுற்றுச்சூழலை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தமிழ்நாடு ஈரநில இயக்கமானது தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டம் 5 ஆண்டுகளுக்கு 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் செலவில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை ஈரநிலங்கள் வந்து ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா 18 தலங்கள் வந்து ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலேருந்து மொத்தமாக 85. ஸோ இதில் அதிகமாக ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. இந்தியாவில் மொத்தமாக 85, தமிழ்நாட்டில் 18. அடுத்த 6வது கேள்வி, தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக இருப்பவர் யார்? ஆன்சர் விஜயபாரதி சயானி. ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆணையம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதோட தற்காலிக தலைவராக இப்போ விஜயபாரதி சயானி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதோட தலைவராக இருந்தவர் அருண்குமார் மிஸ்ரா. இவர் இந்த NHRC உடைய 8வது தலைவர்.
ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை அடுத்து இந்த NHRCயில் உறுப்பினராக இருந்த விஜயபாரதி சயானி வந்து தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இப்போ நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுப்பதற்காக இப்போ குழு நடத்தப்பட்டிருக்கு, ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த கொஷினை. அதாவது இப்போது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துறை தலைவரை யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா பிரதமர் மோடி தலைமையிலான குழு தான் இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துறை தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதன்படி யார் தலைமையில் இந்த குழு இருக்கோ பிரதமர் மோடி தலைமையிலான குழு தான் அவரை தேர்ந்தெடுப்பாங்க, NHRCயோட தலைவரை. ஸோ அதன்படி இந்த குழுவில் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவை தலைவர் இருப்பாங்க, அடுத்து உள்துறை அமைச்சர் இருப்பாங்க, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், அடுத்து மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர், மாநிலங்களவை துணைத் தலைவர். இவங்க எல்லாரும் தான் இந்த பிரதமர் மோடி தலைமையிலான NHRC தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான குழுவில் இடம்பெறுவாங்க. ஸோ யாரை வந்து இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லைன்னா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் ஒருவரை தான் இந்த NHRCயுடைய தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அப்படி தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அந்த தலைவர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்க. ஸோ இப்படி தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து 7வது கேள்வி, தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 2022ஆம் ஆண்டு. ஸோ தமிழ்நாட்டில் தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வுங்கிறது 2022ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது. ஸோ தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்கள்ட்ட வந்து தமிழ் ஆர்வத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ இந்த தேர்வில் யார் எழுதலாம்? இந்த தேர்வை யார் எழுதலாம் அப்படின்னா ப்ளஸ் ஒன் படிக்கக்கூடிய மாணவிகள் தான் எழுத முடியும். ஸோ அரசு அங்கீகாரம் பெற்ற எந்த ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும், அதாவது ப்ளஸ் ஒன் படிக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் இந்த தேர்வில் வந்து அவங்க எழுத முடியும், பயன்பெற முடியும். ஸோ இதில் இந்த தேர்வை எழுதி 1500 மாணவர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு வந்து 1500 ரூபாய் மாதந்தோறும் அவங்களுக்கு வழங்கப்படும். இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படும். 1500 பேருக்கு 2 வருஷத்துக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கப்படும். அடுத்து 8வது கேள்வி, உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டம் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் 2022. உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டம்ங்கிறது 2022 அறிவிக்கப்பட்டது. எப்போனா 2022 மே 7ஆம் தேதி தான் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டமானது அறிவிக்கப்பட்டது. இது என்ன திட்டம்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெறப்படும். உங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருக்கா அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா மக்கள் வந்து மனுக்கள் வழங்கலாம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்படும். ஸோ இப்போது அந்த மனுக்களுக்கு தீர்வாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 மாவட்டங்களில் 34 உயர்நிலை பாலங்கள் அமைக்கிறதுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கு. 9வது கேள்வி, தேசிய சித்த மருத்துவ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 19ஆம் தேதி. ஸோ இந்த வருஷம் தேசிய சித்த மருத்துவ தினம் டிசம்பர் 19ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஸோ சித்த மருத்துவ தினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அகத்தியருடைய பிறந்த நாள் தான் சித்த மருத்துவ தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ சித்தர் அகத்தியர் பிறந்த மார்கழி மாத ஆயில்ய நட்சத்திர நாள் தான் சித்த மருத்துவ தினமாக அனுசரிக்கப்படுது. இந்த வருஷம் 8வது தேசிய சித்த மருத்துவ தினமானது டிசம்பர் 19ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ஆயுஷ் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ஆயுஷ் துறை தொடர்பான புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் வந்து 900க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த ஆயுஷ் மருத்துவம் குறித்து கிராம பகுதிகளில் 90% பேரும் நகர்ப்புறங்களில் 95% மக்களும் நன்கு அறிஞ்சிருக்காங்க. அதில் 50% பேர் வந்து இந்த ஆயுஷ் மருத்துவத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 10வது கேள்வி, சர்வதேச மனித ஒற்றுமை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 20. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 20ஆம் தேதி சர்வதேச மனித ஒற்றுமை தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ கவனிங்க, இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்போம் அக்டோபர் 31 வந்து தேசிய ஒற்றுமை தினம் அனுசரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் டிசம்பர் 20ஆம் தேதி சர்வதேச மனித ஒற்றுமை தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷம் தீம் என்னன்னா சமூக உள்ளடக்கம், வறுமை ஒழிப்பு மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பு. அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை பற்றி பார்த்தோம்னா இது 1945ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூயார்க்ல இருக்கு. இதோட செக்ரட்டரி ஜெனரலாக யார் இருக்காங்கன்னா அந்தோனியோ குடெரஸ். இவர் வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். அடுத்து மெம்பர் கண்ட்ரிஸ், ஐநால எவ்வளோ நாடுகள் உறுப்பினர்களாக இருக்குன்னா 193 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கு. அடுத்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம்.
ஸோ நேற்று தான் பார்த்துருப்போம், மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் 2 கோடியாவது பயனாளி 2 கோடியாவது பயனாளியை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சு அவங்களுக்கு மருந்து பெட்டகம் வழங்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா 2 கோடியாவது பயனாளியான சுந்தரம்பாள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் மருந்து பெட்டகத்தை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க. இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம்ங்கிறது கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா 2021 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டதா மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இதுக்கிடையில் இது தொடங்கி 50 லட்சமாவது நபர் வந்து சென்னை சிட்லம்பாக்கம் பகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 50 லட்சமாவது நபருக்கு மருந்து பெட்டகம் வழங்கியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக 2 கோடியாவது பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க. சமீபத்தில் தான் செப்டம்பர் மாதம் வந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு ஐக்கிய நாடுகள் சபையினால விருது வழங்கப்பட்டது. அடுத்து கடன். ஸோ 2024ஆம் ஆண்டு மார்ச் மாத நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கடன் பெறுவதில் அதிகமான கடன் பெற்ற மாநிலங்களில் நம்ம தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கு. 8.34 லட்சம் கோடி கடனோட நாட்டிலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. அதுக்கு வட்டியை செலுத்தணும் இல்லையா, அந்த கடன் வாங்கின கடனுக்கு வட்டி செலுத்துறதுலையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 54,676 கோடி வட்டியை செலுத்தி அதுலேயும் முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்துல சிறுபான்மையினர்களுக்காக என்னென்ன வசதிகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 1989 பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் நல ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்கு. 1990 சிறுபான்மையினர் நலக்குழு அமைக்கப்பட்டிருக்கு. 1999 தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகமானது நிறுவப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 2007ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கு வந்து 3.5% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. அடுத்து 2007 சிறுபான்மையினர் நல இயக்ககம் அமைக்கப்பட்டது. 2010 சிறுபான்மையினர் ஆணைய சட்டமானது இயற்றப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக குடியரசு துணைத் தலைவர், அதாவது மாநிலங்களவையோட தலைவரான ஜெகதீப் தன்கர் அவர்களை பதவி நீக்கம் செய்யறதுக்காக தீர்மானம் கொண்டு வர போவதாக தெரிவிச்சிருப்பாங்க. அதுக்கான நோட்டீஸை வந்து எதிர்க்கட்சிகள் வழங்கியிருப்பாங்க. அந்த நோட்டீஸை வந்து நிராகரிப்பதாக இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த நோட்டீஸை வந்து மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் வந்து நிராகரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி குடியரசு துணைத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது, அவங்களோட பதவி நீக்கம் செய்வதற்காக தீர்மானம் கொண்டு வருவது குறித்து எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா அரசமைப்பு சட்டத்துடைய 67வது உட்பிரிவு பி பிரிவில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் முள்ளக்காடு கடற்கரையில் கடல் சாகச விளையாட்டு மையமானது விரைவில் அமைக்கப்பட இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை இருக்கு, அதே மாதிரி விவேகானந்தர் பாறை இருக்கு. இந்த திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இடையே கண்ணாடி இலை கூண்டு பாலமானது அமைக்கப்படுது. ஸோ இதை டிசம்பர் 30ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பீகார் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மோசமான சாலைகள்லாம் குறித்து மக்கள் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து இந்த ஆப்பில் அப்லோட் பண்ணி புகார் அளிக்கலாம். அந்த வசதியோட ஒரு செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் என்பவர் தான் இதை வந்து அந்த செயலியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயில். இப்போ தமிழ் டெஸ்ட் பேட்ச் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸ் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இன்னைக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஜூலை டு ஜூன் வரையிலான 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கான டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதை பை பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம். இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டிற்கான உலகின் 100 சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் நிர்மலா சீதாராமன் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளார்? ஆன்சர் 28வது இடம். இரண்டாவது கேள்வி, விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் எத்தனை கோடி முறை மகளிர் பயணம் மேற்கொண்டுள்ளனர்? ஆன்சர் 600 கோடி முறை. மூன்றாவது கேள்வி, வாகன உற்பத்தி துறையில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக இந்தியா உள்ளது? ஆன்சர் 3வது. நான்காவது கேள்வி, ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டத்தை கீழ்கண்ட எந்த விண்வெளி நிறுவனம் மேற்கொள்கிறது? ஆன்சர் இஸ்ரோ. ஐந்தாவது கேள்வி, பறவைகள் நல ஆணையத்தின் தலைவர் யார்? ஆன்சர் சுற்றுச்சூழல், பருவநிலை மாறுபாடு மற்றும் வனத்துறை செயலர். ஆறாவது கேள்வி, தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக இருப்பவர் யார்? ஆன்சர் விஜயபாரதி சயானி. ஏழாவது கேள்வி, தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 2022ஆம் ஆண்டு.
எட்டாவது கேள்வி, உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டம் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் 2022ஆம் ஆண்டு. ஒன்பதாவது கேள்வி, தேசிய சித்த மருத்துவ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 19ஆம் தேதி. 10வது கேள்வி, சர்வதேச மனித ஒற்றுமை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 20ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.